எல்லாருமே தங்களுக்கான ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை உருவாக்குறாங்க. தங்கள பத்தின ஒரு கதைகள் அவர்கள் உருவாக்குறாங்க. இது விட்டிங்லி, அன்விட்டிங்லி இது நடந்துருது. இப்ப நம்முடைய பிரதமர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்ததுலேருந்து ஆரம்பிச்சு, அவர் எப்படி ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்குள்ள நுழைஞ்சாரு. அங்கிருந்து அவருடைய படிப்பு அப்படின்லாம் ஒரு சில புள்ளிகள்ல கொஞ்சம் விளக்கிச் சொல்ல முடியாத சில புள்ளிகள் கொஞ்சம் இருக்கு. அது போய் ரொம்ப தோண்டி தோண்டி துருவி, ஈவன் அரசியல்வாதிகள் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் நரேந்திர மோடியுடைய படிப்பை பற்றி தொடர்ச்சியாக பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் சோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த கேள்விகளை கேட்பதனால் யாருக்கு என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. மாறாக நீங்கள் கேட்க வேண்டியது, உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி என்ன? நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போற? இப்ப இன்றைக்கு அந்நிய செலாவணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸாக மாறுமா? இல்ல இது கிரைசிஸ் தானா முதல்ல? அங்கிருந்து ஆரம்பிங்க. அப்ப நீங்க பிரதமராக இருக்கும் பொழுது, உங்களுக்கு தேவையில்லாத கேள்விகள கேட்டு, தேவையில்லாம உங்கள டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு முன்கூட்டியே அதற்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இவங்களோட எதுக்குடா மல்லு கட்டிட்டு இருக்கணும்? அதனால தான் நம்முடைய பிரதமர் பெரும்பாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது.